இன்னைக்கு மகாநவமி. நம்ம வழக்கப்படி கொண்டாடுறது தான் சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜா. சரஸ்வதி பூஜை அறிவு, கலை, கல்வி அனைத்திற்கும் தாயான சரஸ்வதி தேவியை வணங்குற நாள். அதனால இன்னைக்கு நம்ம புத்தகங்கள், இசைக்கருவி, அப்புறம் குழந்தைகளோட பாட புத்தகங்கள் எல்லாத்தையும் நம்ம தாயோட அருளுக்காக பூஜை செய்யறோம். அதுக்கப்புறம் ஆயுத பூஜா, வேலைக்கும் வாழ்க்கைக்கும் உதவும் கருவிகள், வாகனங்கள், தொழில் சாதனங்கள், ஆயுதங்கள் இந்த மாதிரி நிறைய இருந்தாலும் இது எல்லாத்துக்குமே நம்ம நன்றி சொல்ற ஒரு நாள். ஸோ அதனால இன்னைக்கு நம்ம இந்த கருவி எல்லாத்தையும் அலங்கரிச்சு பூஜை செஞ்சு நம்ம தாயோட அருள் கேட்கிற நாள் தான் இந்த ஆயுத பூஜை. ஸோ இன்னைக்கான நாள் நமக்கு நினைவூட்டுறது என்னதுன்னா, கல்வி அறிவு இல்லாமல் வாழ்க்கை முழுமை இல்லை, கருவிகள் உழைப்பு இல்லாமல் முன்னேற்றம் இல்லை. சரஸ்வதி பூஜை செய்ய அம்மனுக்கு, அதாவது சரஸ்வதி தேவிக்கு வெள்ளை இல்லைன்னா மஞ்சள் நிற பூ வைத்து அலங்காரம் செய்யலாம். புத்தகங்கள், இன்ஸ்ட்ருமெண்ட், பேனா, நோட்ஸ், லேப்டாப், இசைக்கருவி எல்லாத்தையும் அவங்க முன்னுக்கு வைக்கலாம். சரஸ்வதிக்கு சந்தனம், குங்குமம், அகல் தீபம், அகர்பத்தி, அரிசி, பால், பழங்கள் சமர்ப்பித்து பூஜை செய்யலாம். சரஸ்வதி மந்திரா சொல்லி ஜபிக்கலாம். கற்பூர ஆரத்தி எடுத்து முடிக்கலாம். ஆயுத பூஜைக்கு செய்ய வேண்டியது கருவிகள், வீட்டில் இருக்கும் வாகனங்கள், வேலைக்கு பயன்படுத்துகிற எந்த கருவியும் சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள், குங்குமம், பூ, சந்தனம் பூசி வைக்கலாம். பால், சிறு பழங்கள் வைத்து பூஜை பண்ணலாம். இதோட நோக்கம் என்னன்னா, இந்த கருவிகளை நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்துவோம், யாருக்கும் தீங்கு விளைவிக்காமல் இருக்கும் என்று பிரார்த்தனை பண்ணணும். அறிவு, சரஸ்வதி, கருவி, ஆயுதம் இரண்டும் சேர்ந்து இருந்தால்தான் வாழ்க்கை பூரணமா இருக்கும். அதனாலதான் இரண்டு பூஜைகளும் இன்னைக்கு சேர்த்து செய்யப்படுது. இந்த நாள் அறிவுக்கும் உழைப்புக்கும் சமர்ப்பிக்கப்பட்டது. நாளைக்கு விஜயதசமி, அதாவது வெற்றியின் தினம். இன்று எல்லாருக்கும் என் மனமார்ந்த மகாநவமி, சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை வாழ்த்துக்கள். அறிவில் வளர்ச்சி, உழைப்பில் வெற்றி, வாழ்க்கையில் வளம் உண்டாகட்டும்.